ஏ அப்பா எல்லாருக்கும் சாப்பாடு வேக வேகமா நடந்துகிட்டு இருக்கு போலயே. மாயன் சின்ன பண்ணி நீ வந்து உட்காந்து சாப்பிடு. அது சரி, நல்ல தரசக்கா சாப்பாட்டுக்கு உட்காந்து பிறகு நம்மள கூப்பிடுவாங்க. இடமே இல்லை, நாங்க எங்க உட்காரையா சாப்பிட்றதுக்கு வர முன்னாடி இந்த பிள்ளைல சாப்பிட்டுச்சா சாப்பிடலையா வாங்க போவோம் நீங்களை கூப்பிட்டுருந்தீங்கன்னா நாங்களும் வந்திருப்போம். ஆளா வந்து உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வாங்க இங்கேயா நீங்க சாப்பிட்டே முடிக்க போறீங்களா? அதுக்கப்புறம் நாங்க வந்து உங்க கூட உட்காந்து என்னையா உங்க ரெண்டு வரையும் தேடி பார்த்தோம் சாந்தி, காணவே இல்லை, எங்க போனீனே தெரியல. அந்த அன்னைக்கு தான் பிள்ளைகளும் பசிக்குன்னுச்சுவோ, எங்களுக்கும் பசி வந்துட்டு சாப்பிடுமே வந்து உட்காந்தோம். இல்ல உன் பொண்டாட்டி இந்த சேலை மாத்த தான் வீட்டுக்கு போனால தெரியலம்மா, என்கிட்ட அவ அப்படி ஒண்ணுமே சொல்லல. அதான் மெனக்கட்டு அதுக்குன்னு தான் சேலையை மாத்தன்னு வீட்டுக்கு போய் மாத்திட்டு வந்திருக்கா. அந்த சேலைக்கு என்னல குறை, நல்லா தானே இருந்தது. அப்பதான் பாக்க கொஞ்சம் மாதிரி இவன் முறை லட்சணமா இருந்தது. மறுபடியும் இந்த பேண்ட் சட்டையும் போட்டு வந்துட்டா. பாக்க சைக்குவா. ஒரு நல்ல நாள் திங்க நாளைக்காவது நல்ல சேலை கட்டலாம்னால கெட்டுத மாதிரி கட்டிட்டு வந்து ஒரு 5 நிமிஷம் நின்றுட்டு அந்த அன்னைக்கு போய் மாத்திட்டு வந்திருக்காளே இவளையெல்லாம். ஏம்மா கொஞ்சம் அமைதியா பேசுமா, அக்கம் பக்கத்துல ஆள் இருக்குவோ, இதனால நம்ம வீட்டுல போய் பேசிக்கிடுவோம். 4 பேரும் முன்னாடி 2 பேரும் சண்டை போட்டியன்னா அசிங்கமா போயிருமா. எல்லாம் உன்னைய சொல்லணும்ல, அவ என்ன செஞ்சாலும் நீ எதுவுமே பண்ண மாட்டே, ஏச மாட்டே, பேச மாட்டேங்க தைரியத்துலதான் அவ இவ்வளவு பண்ணுதா. என்னைய ஒரு ஆளாவே மதிக்க மாட்டுக்கால. மாமியால மதிச்சாலும் அவ விளங்குவா. என்ன நீயும் போங்க. என்ன எத்தே, நான் இல்லாத நேரம் பார்த்து அம்மையும் மோனும் ஃபுல் கட்டு கட்டிய போல. நீ இவ்வளவு நேரம் எங்க அளவிட போன? எங்கத்தே போவேன், நம்ம வீட்டுக்கு தான் ஒரு எட்டு போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். ஓகோ, இவ்வளவு பெரிய மண்டபத்துல உனக்கு குடிக்க தண்ணி இல்ல, நீ வீட்டுல போய் குடிச்சிட்டு வர அப்படித்தானே? ஆமாத்தே, வீட்டுக்கு போய் நான் தண்ணி குடிச்சுட்டு தான் வரேன். வேணா சாந்திய காட்ட கேளுங்க. ஆமா, வேலைக்கு ஓனாஞ்சாச்சி போங்க 2 பேரும் வந்துட்டாள்வே. ஏன் சித்தி போய் சொல்லணும்னு நினைக்கிய? நாங்க வீட்டுக்கு போய் தண்ணி குடிச்சிட்டு தான் வரோம். அம்மா நான் உன்ட்ட ஒண்ணுமே கேட்கலாமா? அவ ஒருத்தி தனியா இருந்தாலே அவளை சமாளிக்க கஷ்டம். இப்ப நீ வேற அவ கூட சேர்ந்துட்ட. உங்க 2 பேரும் யார் சமாளிக்க? கேட்டு போங்க. தண்ணியை குடிக்க பண்ணிடல, வெண்ணியை குடிக்க பண்ணிடல, எனக்கு இருக்கு அதெல்லாம். சாந்தி, நாங்க என்ன சாப்பிட்டு முடிக்க போறோமா? நாங்க எந்திரிக்க உட்காருங்க 2 பேரும். ரொம்ப நேரமா நின்றுட்டே இருக்கீல்ல. பரவாயில்லக்கா, மெதுவாவே சாப்பிடுங்க. நாங்க வெளியில நின்றுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சுனாலும் வந்து சாப்பிடுவோம். இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையாவே சாப்பிடுங்க. சாந்தியக்கா, என்ன சின்ன பண்ணி? அவ எல்லாரும் சாப்பிட்டுட்டுக்கா, நம்ம ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வருவோம். சரி வா, வெளில போய் வெயிட் பண்ணுவோம். ஏம்மா கொஞ்சோண்டு ரசம் வாங்கிட்டாமா. ஏம்மா எனக்கு பாயசம் வேணுமா? இருமக்களே நான் கூப்பிடியே. தம்பி. என்னக்கா? கொஞ்சம் ரசமும் பாயசமும் எடுத்துட்டோமா. வரேன். ஏன் மக்களே அதுட்டே இருக்கா? என்ன செய்யணும்? உங்க பேரு அக்கா பாரு, 2 அக்கா நிக்காவ பாரு. ஏன் கவிதா பிள்ளை அழுதுகிட்டே இருக்கா? எறும்பு கடிக்கணும் பாரு. இல்லக்கா, எறும்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. ட்ரெஸ் போட்டா அழுகுதான்னா அதையும் கழட்டி போட்டுட்டு வெறும் சட்டியை போட்டு உட்கார வச்சிருக்கேன். அவளுக்கு சுள்ளுன்னு என்னன்னு வருது, அது சொல்லவும் தெரியல, அதான் அழுதுகிட்டே இருக்கா. பிறந்த நாள் நம்ம அது இப்படித்தான் சுள்ளுன்னு அழுதுகிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு 10 பேர் தூக்கிட்டு போக பத்தி பல பேர் மூச்சு காத்து பிள்ளை மேல பட்டிருக்கும். அது பிடிக்கும் பிடிக்காது, அதான் அப்படியே அழுதுகிட்டு இருக்கு. 1 நாள் 2 நாள் பாரு அழுவே நிறுத்திட்டான்னா ரொம்பவும் அழுதுகிட்டே பிள்ளை இருக்கு அப்படின்னா பக்கத்துல நம்ம ஒரு பிள்ளையார் கோயில போய் தண்ணி கொதி எரிஞ்சிட்டு அப்படி இல்லாட்டா அசரத்திட்ட போய் தண்ணி கொதி எரிஞ்சாலும் கேட்கும். சரியாச்சி, இன்னைக்கு சாயந்தரம் போலாமா? வேண்டாம் மக்களே, பிறநாள் எதுமா போய் தண்ணி கொதி எரியண்டா, நாளைக்கு போ என்ன? சரியாச்சி. இப்ப எப்படி அழுதுகிட்டே கிடக்கால, என்ன செய்யன்னு தெரியலையே. நீ வயிற்று குடுத்தியாமா? அதெல்லாம் கொடுத்தாச்சு ஆச்சி. அதுக்கப்புறமும் கொஞ்சம் வாண்டி எடுத்தா, அப்புறம் மறுபடியும் குடிச்சா செத்து தூங்குனா இப்ப எந்திரிச்சு அழுதுகிட்டு இருக்கா. சரி செத்த என்னத்தையா விளையாட்டு சாமான வச்சு விளையாட்டு காட்டுங்க. லட்சுமி மவளே, என்னாச்சு? சாப்பிட்டியாமுக்கா? சாப்பிட்டியாச்சி. அம்மா எங்க அம்மா சரசத்தை எல்லாரும் இப்பதான் போய் சாப்பிட போயிருக்காவாச்சி. சரி வீட்டுக்குள்ள போய் ஏதாவது விளையாட்டு சாமான் கிடந்தா எடுத்துட்டு வந்து பிள்ளைகிட்ட காட்டி விளையாட்டு காட்டுமோ. பிள்ளை சிரிச்சுக்கிட்டு இருக்கும். நாங்க என்ன சமாதானம் சொன்னாலும் அதுக்கு பிடிக்காது. உங்களை மாதிரி பிள்ளைகள் ஏதாவது பேசினாதான் சிரிப்பா. சரி ஆச்சி, நான் போய் எடுத்துட்டு வரேன். வேண்டாம் மக்களே, போட்டு பாப்பா இங்க பாரு, அக்கா பந்து வச்சிருக்கேன். இங்க பாரு மக்களே, அக்கா பந்து வச்சிருக்கா பாரு. என்ன சொன்னாலும் அதையே நிறுத்த மாட்டுக்காளா, நான் என்ன செய்யனே தெரியலையே. என்னாச்சுமா, பிள்ளை மறுபடியும் அழுகுதா? ஆமா ஆச்சி, நானும் விளையாட்டு காட்டி பார்க்கேன், பாப்பா அழுவே நிறுத்தவே மாட்டுக்கா. இங்கே கொண்டா பிள்ளைய பாப்போம் என்னன்னு. ஏன் மக்களே அழியா? என்ன பெத்தாரு எதுக்கு அழுகுதாரு? என் தங்க கிளி எதுக்கு அழுகுது? என் செல்ல கிளி எதுக்கு அழுகுது? என் சீனி கிளி எதுக்கு அழுகுது? சிரிப்பான்னு வந்துட்டான் என் தங்கத்துக்கு. ஆச்சி சொன்னோடனே உனக்கு சிரிப்பு வந்துட்டா? அப்படித்தான் தங்கம், சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். என் தங்கம் கை தட்டி சிரிக்காவளா? என்ன அழகா என் பிள்ளை சிரிக்கி. இம்புட்டு சிரிப்பையும் வச்சுக்கிட்டு தான் இவ்வளோ நேரம் இருந்தியலா தங்கம்? தங்கம் வந்து தரையில இருக்க தரை என்ன தவம் செஞ்சிச்சோ, பொண்ணு வந்து பூமியில பிறக்க பூமி என்ன புண்ணியம் பண்ணுச்சோ, என் தங்க பிள்ளைய என் கையில் எடுத்து கொஞ்சம் நான் என்ன கோடி புண்ணியம் பண்ணணும். அப்படித்தான் தங்கம், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் தங்கம். என் தங்க பெத்தாரி எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன பரவாயில்லாச்சி, அந்த காலத்து ஆட்கள் தான். இவ்வளவு நேரமா அழுத பிள்ளைய 1 நிமிஷம் சிரிக்க வச்சுட்டியல. ஆமா, எங்க அக்கா எந்த பிள்ளைய தொட்டாலும் சரி, எந்த பிள்ளைகளுக்கு கெரியலாம இருந்தாலும் சரி, சுளுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி, தங்கமா கட்டணுமே. அவ கைப்பட்டாலே பச்சை பிள்ளையெல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிடும். என்ன இருந்தாலும் அந்த காலத்து ஆட்கள் மாதிரி வராதிப்போம். சரி என்ன செய்ய, மாரியம்மா ஆச்சிக்கு அவளுக்குன்னு ஒரு பேரம் பேத்தி வீட்டுல பிறந்திருந்தா இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும். என்ன செய்ய, சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகுது, ஒரு பிள்ளை குட்டியே காணும். அவளுக்குன்னு பேரம் பேத்தி இருந்தா இதை விட அழகா பொஞ்சிப்பாவோ. பாவம் என்ன செய்ய.
ஆமா எத்தனை இருந்தாலும் அவ்வளோ வீட்டுல வாரிசு இருந்தா நல்லா இருக்கும். அதுக்கு வழி இல்லங்கும் போது அந்த ஆட்சி என்ன செய்யும்? ஏன்க்கா எல்லாரும் இப்படி பாக்கிய? என்ன பேச்சு பேசமா நீ? ஒரு கூட்ட நாட்டுல என்ன பேசணும் யாரு பேசணும் தெரியாதா? 2 பேரும் கிளம்பி இதுக்குனே வந்தியெல்லாம் அடுத்த மனசை புண்படுத்தி காயப்படுத்தணும்னு. ஆமா புண்படுத்தி கிண்டி குழம்பு வைக்க வராத. உள்ளே தானே சொன்னோம். அவளுக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகுது, 6-7 வருஷம் இருக்கும். இன்னும் ஒரு புழு பூச்சி கூட இல்ல வீட்டுல. இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்ல முறையில பேரம்பத்தியே கொஞ்சம் போவோம் அந்த ஆட்சி. அதை தான் சொன்னோம். நாங்க என்ன தப்பா வச்சனோம்? இல்ல இல்லாதையும் பொல்லாதையும் சொன்னோமா? அதே எதுக்குமா நீ பேச? உன் கதை உண்டு, நீ உண்டுன்னு வரமா ஒதுங்கி நில்லு. அவளுக்கு புள்ள குட்டி வேணும் அப்படின்னா எப்ப கடவுள் தரணும் அப்ப பெத்துக்கிடுவாங்க. ஆமா என்னமோ ஊர் உலகத்துக்கு எவ்வளவுதான் நல்லது நினைக்கிறாக்கா பேசுவாள்வே. ஒரு விசேஷ வீட்டுக்கு வந்தா அல்வட்ட நல்லபடியா பேசிட்டு போகணும். அதை விட்டுட்டு தேவையில்லாம அடுத்தவ என்ன சொல்லலாம் என்ன பேசலாம் எவ வீட்டுல என்ன குறை இருக்கு எதை வச்சு பேசலாம்னா அலைதாள்வே. லட்சுமி அக்கா நாங்க இப்போ உங்களை பத்தி உங்க வீட்டாட்களை பத்தி ஒன்றும் பேசலன்னா நீங்க எதுக்கு இப்ப துள்ளிக்கிட்டு வரீங்க? நான் துள்ளிக்கிட்டு வராம எங்களுக்குள்ள 1000 இருக்கலாம். ஒன்னா மண்ணா அந்த பிள்ளை எங்க வீட்டுல தான் வருது இருக்கு போகுது. என் பிள்ளை மாதிரி தான் அவளும். என்ன வார்த்தையெல்லாம் பேசுதா அவளை நீ? பூளு பூச்சி வழியில அதுக்கு வழியில இதுக்கு வழியில நீ பேராலும் பார்க்க போற அவளுக்கு? அம்மா பிள்ளை இல்ல அவளை பேசியல நாளை பின்ன அவ பிள்ளை குட்டி பெத்து உங்ககிட்ட கொடுத்தானா நீங்க தான் இடுப்புல வச்சுக்கிட்டு பீமூத்திரம் அள்ளி பார்க்க போறீங்களோ? நாங்க எதுக்கு பார்க்கணும்? எங்களுக்கு என்ன அவசியமா? அவசியம் இல்லன்னு தெரியுதுல. அப்ப இந்த மாதிரி பேசதும் அவசியம் இல்லாதான். மூடிக்கிட்டு உங்க வீட்டை பார்த்து போங்க. எங்களை வெளியே போய் சொல்லுக்கு நீங்க யாரு? நாங்க ஒண்ணு உங்க வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ல தரசக்கா. எங்களை போய் சொல்லுக்கு எந்த இடமா இருந்தா என்னவளே 4 பேர் இருக்கிறத நல்ல வார்த்தை பேசாதா நீங்க இல்லட்ட பேகிட்டே இருப்பதுக்கோ. 4 பேர் கூடி இருக்க இடத்துல ஒரு பிள்ளை எப்படி பேசுறதுமே கொஞ்சம் கூட வளவர்த்தம் இல்லாம பேசியா? நல்ல வார்த்தை பேசி நல்ல முறையில இருக்கதா இருந்தா எவனாலும் எந்த கூட்டத்துக்குனாலும் வரணும். இல்லட்டா அவ வீட்டுலயே அம்பிக்கிட்டு இருந்துக்கிடணும். அது என்ன வார்த்தை தகாத வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு ஏன் நீங்க எல்லாரும் இப்படி குதிச்சுக்கிட்டு வாரியா? நாங்க பேசதே இந்த மாரியம்மாச்சி குடும்பத்துக்காண்டி தான். நீ ஒண்ணு மத்தவ குடும்பத்து மேல அக்கறை பட வேண்டாம் தாயே. அவ குடும்பத்து மேல அவங்களுக்கு அக்கறை இருக்கு. எல்லாரும் அவ குடும்பத்தை அவ பாத்துக்கிடுவாங்க. யாரும் தியாகி எல்லாம் கிடையாது. மத்தவளை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு தான் நீ வாழ்க்கையோ என்னமோ உயிர் வாழ்ந்ததே மத்தவளுக்காண்டி நாங்க மாதிரி பேசுவாள்வே. ஏன் இப்ப எல்லாரும் எங்கிட்ட குதிச்சுக்கிட்டு வரியா? நாங்க பேசுறது அந்த ஆட்சி வீட்டை பத்தி. அவளே காதல விழுந்து விழாத மாதிரி அப்படியே பேசட்டும் அப்படின்னு இருக்காவே. அவளுக்கே தெரியுது மருமாக்காரி ஒன்னத்துக்கு ஆக மாட்டா. புள்ள குட்டி பேச தரதுக்கு துப்பு இல்ல. அதனாலதான் அந்த பிள்ளைகளும் பேசணும்னு தெரியுது. அவளே அமைதியா இருக்காவோ. நீங்க எல்லாரும் என் குதிச்சுட்டு வரியா ஒரு படியா? நீ சொல்ல மாதிரி கெட்டனம்னா எங்க அக்காட்ட கிடையாது. உன்ன மாதிரி ஆளுக்க பேசிட்டலாம். அவ அப்படி வந்து பதில் சொல்லணும் அவளுக்கு என்ன அவசியம் இருக்கு? நீ தான் நாகரிகம் இல்லாம ஒரு 4 பேர் இருக்க இடத்துல ஒரு புள்ள மனசை காயப்படுத்தி இப்படி பேசுத. உங்ககிட்ட வந்து பேசினா சாக்கடையில கல்லறியதும் உங்ககிட்ட பேசுறதும் ஒண்ணுதானே. எங்க மேல தெரிச்சா எங்களுக்கு தானே ஆச்சுங்க. அதனாலதான் அவ எதுவும் பேசாம ஒதுங்கி நிக்கல ஒழிய அதுக்காண்டி நீங்க பேசுறதுதான் சரின்னு அவ ஒத்துக்கிட்டு நிக்கல. கெட்ட கல்வி மேல கல்லறிஞ்சா நம்ம மேலதான் தெரிக்கும். நம்ம மேலதான் நாருங்க கண்டி அவ ஒதுங்கி நிக்கா. ஆமா நாங்க தான் கெட்ட கல்வி, நாங்க தான் சாக்கடை, நீங்க எல்லாம் சுத்தமானவோ. ஆனா ஆண்டவனுக்கு தெரியும் எங்க மனசு எப்படிங்கிறது. கடவுளுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க பேசிட்டு நீங்க எவ்வளவு கலசடையன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும். இப்ப ஏன் துள்ளிக்கிட்டு வரியா எல்லாவளும்? அதான் நாங்க சொன்னோம்ல அந்த ஆட்சியே வாயை பத்திட்டு தான் நிக்காவே. நாங்க பேச சரி நான் உங்களுக்கு தோணப்பதான் வாய முடிட்டு நிக்காவே. நீங்க எல்லாரும் இப்ப குளிச்சுட்டு வந்து வரியா? அந்த ஆட்சி சொல்லட்டும் வாயை பத்திட்டு போங்கன்னு சொல்லிட்டு நாங்க அப்படியே பொத்திட்டு போறோம். ஆமா அதான் என்னக்கா? ஆமா அதை சொல்லி அந்த ஆட்சியே அமைதியா நிக்கி பேசட்டும். நம்ம தான் பேச முடியல. நம்ம பேசாதான் நம்ம மருமோ நம்மள ஏதாவது பேசிப்படுதா இவள் விளாத நல்லா நறுக்கு 4 கேள்வி கேட்கட்டும்னு தெரிஞ்சுதான் அந்த ஆட்சி அப்படியே அமைதியா நிக்காவோ. கவிதா பிள்ளை சிரிக்க ஆரம்பிச்சிட்டா பாரு. அப்படியே வீட்டுக்குள்ள கூட்டு போய் விளையாடவை. இல்லாச்சி இங்க பிரச்சனை எப்படியோ போய்கிட்டு இருக்க. நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இத்தனை வரை சண்டை போட்டு கிடக்க சங்கடமா இருக்கு எனக்கு. அதையெல்லாம் நான் பாத்துக்கிட்டமோ. நீ பிள்ளைய தூக்கிட்டு முதல்ல உள்ள போ. சரி ஆச்சி. பிள்ளைல நீங்களும் தங்கச்சி கூட போய் விளையாடுங்கம்மா. பிற அழுதுற போறா. சரி ஆச்சி. என்னம்மா அங்க என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு? என்ன பிரச்சனைன்னு உனக்கு தெரியாதாக்கா? இம்பிட்டு நேரம் என்னத்துக்கு நீ இப்படி அமைதியா நின்ன? கண்டவளையெல்லாம் பேச விட்டுட்டு போரிட்டி என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு தீர விசாரிச்சு கேட்டுட்டு அப்புறம் முடிவெடுப்போம். என்னம்மா போ. ஒரு சில நேரத்தை நீ செய்தது எனக்கு வல்லுச பிடிக்க மாட்டேங்குக்கா. எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசணும். போரிட்டி என்ன விஷயம்னு கேட்டுட்டு தானே இருக்கேன். அமைதியா இரு. முந்திரி குட்டனாக்கா முந்திக்கிட்டே வருவா. என்னம்மா பிரச்சனை? என்ன பேசிக்கிட்டு இருந்திய? அது ஒண்ணுமில்ல ஆச்சி. உங்களுக்கு பிள்ளைன்னா இவ்வளவு அழகா பிடிக்குது. எந்த பிள்ளைனாலும் தூக்கி கொஞ்சிட்டிய. அழுதுகிட்டு இருந்த பிள்ளைய ஒரு நிமிஷம் சிரிக்க வச்சுட்டிய. உங்களுக்கு பிள்ளைகள் மேல எவ்வளவு ஆசைங்கிறது நீங்க கொஞ்சிட்டதுலயே தெரியுது. ஆமா ஆனா உங்களுக்கு கொஞ்சதுக்கு உங்க வீட்டுல ஒரு பேரனோ பேத்தியோ இல்லல்ல. நீங்க அதை நினைச்சு எவ்வளவு வருத்தப்படுவிய? அந்த வயசுல நமக்கு ஒரு பேரம் பேத்தி இல்லையான்னு நினைக்க தானே செய்வியா? அதை தான் பேசிக்கிட்டு இருந்தோம் நாங்க. வேற எதுவும் தப்பாலாம் சொல்லலாச்சி. ஆமா சின்ன பொண்ணு வந்த வேகத்தோட 10 மாத்தையில ஒரு பிள்ளைய பத்தி தந்திருந்தானா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் உங்களுக்கு. அவ கல்யாணம் வந்து 6-7 வருஷம் ஆகுது. இன்னொரு பிள்ளை குட்டி கூட பெத்துக்கிடாம எப்படி இருக்கா? அதான் உங்க மேல உள்ள அக்கறையில நாங்க 2 பேரும் பேசினாச்சு. அதுக்கு போய் எல்லாரும் எங்ககிட்ட சண்டைக்கு வரவோ பாத்துக்கோங்க. நாங்க தப்பா ஏதாவது ஒரு வார்த்தை பேசிப்போமாச்சி? நீங்களே சொல்லுங்க. நாங்க பேசுறது ஏதாவது தப்பு இருக்கா? சரசுக்கா என்ன சாந்தி பாருங்கக்கா. என்னதான் மாமியா மருமாக்குள்ள இந்த சண்டை இருந்தாலும் மருமனை பத்தி ஒருத்தி இப்படி பேசான உடனே இந்த கிழவி என்னம்லாம் கேட்டுக்கணும் அவளை. அது வாட்டுக்கு காது கேட்காத மாதிரி இந்த பிள்ளைய கொஞ்சிட்டு இப்ப இவ்வளவு தூரம் நடந்ததுக்கப்புறம் என்ன நடந்தது ஒண்ணும் தெரியாம கேட்டுட்டு பல்ல கட்டி நிக்க பாருங்கக்கா. இந்த கிழவியெல்லாம் சின்ன பொண்ணு அடிச்சு கொண்டாலும் தப்பு கிடையாக்க. அப்படி சொல்லாத சாந்தி. தெரியாத பத்தியா என்ன முடிவுக்கு வராவுன்னு பாப்போம். என்னதான் சொல்லாவுன்னு பாப்போம். என்ன சொல்ல போறா? ஆமா அப்படித்தான் என் மருமோ என்ன செய்ய நம்ம தலையிலத்தே அமைஞ்சிட்டுன்னு ஒரு புலம்பிட்டு போவா. சின்ன பொண்ணு கண்ணை கசிக்கிட்டு இதே மாதிரி அழுதுட்டு நிப்பா. பாப்போம் சாந்தி என்ன இதா ஒண்ணு. இதை பார்க்க வேற செய்யணுமா? நாங்க தப்பா ஒரு வார்த்தை பேசினாலும் நீங்க எங்களை ஏசுங்காச்சி. நாங்க எதுவுமே நினைச்சுக்கிட மாட்டோம்.
பாருங்க உங்களுக்கு தெரியுது நாங்க பேசினால எந்த தப்பும் இல்ல அப்படின்னு. அதனாலதான் இப்படி சிரிச்ச முகமா கிட்ட பேசிட்டு இருக்கேன். மத்த எல்லாரும் எங்களை குத்தவாளி மாதிரி ஏசாவோ. ஏட்டி இதுக்கு ஏசையா செஞ்சா அவளோல பிறகு கொஞ்சம் சொல்லி அவளோல நீ இப்படி இருக்கிறது எனக்கு வலிசா பிடிக்கலக்கா. 1000 தான் நம்ம வீட்டுல பிரச்சனை இருந்தாலும் நம்ம பிள்ளைய இன்னொருத்தி பேச அப்படின்னா அதை பேச விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க நீ. அவளோட என்னன்னாலும் பேசால்வே நான் கொஞ்சிக்கிட்டு இருக்கணும் அவளோட கொஞ்சம் சொல்லட்டி அதுக்காண்டி அவளோட ஏசிட்டா எல்லாம் சரியா போயிருமா? மக்களே 2 பேரும் கொஞ்சம் இங்க வாங்கம்மா. வாராச்சி 2 பேரும் பல்ல காட்டுங்க புள்ளோ. கரெக்டா அம்பிட்டு பல்ல உடஞ்சிருச்சா? எதுக்கு இவ்வளவு பேசணும் இப்படி பல்ல உடஞ்சு நிக்கணும்? நினைச்சுக்கிட்டு அந்த கிழவி என்ன செஞ்சு கிழிச்சிருவான்னு. பச்சை பிள்ளை அழுதா அதை பாராட்டி சீராட்டி சிரிக்க வைக்க தெரியும். ஒன்ன மாதிரி சில்லாட்டைய திமிரு பேச்சு பேசினா அவ்வளவு பல்ல உடச்சு புடுங்கவும் எனக்கு தெரியும். எவ்வளவு திமிரு இருந்தா 4 பேர் கூடி இருக்க இடத்துல என் மருமவளை பத்தி நீ அவ்வளவு திமிர்ல பேசுவ என்னவளா? அவன் எப்ப பிள்ளை பத்தி கொடுத்தா உங்களுக்கு என்னவளா? நானும் என் மவனும் அதை பத்தி கவலைப்படணும். நான் என் மவனுமே அதை பத்தி கெம்பல என்னைக்கு கிடைக்க ஆண்டவன் தாரத்து தரட்டும் நாங்க இருக்கோம். கொழுப்படுத்தி போய் பேசிட்டு அழகிலோ நாக்க வெட்டி தச்சுரையும் பத்துக்கோ. நரம்பில்லாத நாக்கு நானும் பேசுங்கிறது சரியா தான் இருக்கு. ஏன் மருமவளை பத்தி நான் 1000 பேசுவேன் 1000 ஏசுவேன். அவள் நானும் அடிபடி சண்டை கூட போடுவோம். அது எங்க வீட்டுக்குள்ள உள்ளது. அதுக்காண்டி கண்ட நாயெல்லாம் அவளை பத்தி குலைக்கல நான் பார்த்துட்டு நிப்போம் நினைச்சேவளா? உனக்கு என்னவளா? அவ பிள்ளை பெத்தானா பெராட்டி இருந்தா உனக்கு என்ன? நாமளும் அதை பத்தி கவலைப்படணும். அவ புள்ள குட்டி பெத்தாலும் சரி பெறாட்டாலும் சரி அவ என் வீட்டுக்கு வந்த மருமவா. நான் எப்படி வச்சு காலம் கழிக்கணுமோ அப்படி நானும் என் மகனும் பாத்துக்கிடுவோம். நாக்கு துடிப்புலையா 2 பேரும் பேசிக்கிட்டு தெரியே. ஏன் மருமவான் இல்ல எந்த பிள்ளைய பார்த்து புள்ள குட்டி இல்ல வைக்கணும். எந்த பொண்ணு பிள்ளைய பார்த்து எவளும் பேசக்கூடாது. ஆண்டவன் என்னைக்கு கொடுக்கணும் அன்னைக்கு கிடைக்கும். அதை விட்டுட்டு ஒரு நல்ல நாள் திங்க நாள் ஒரு இடத்துக்கு வந்த இடத்துல 4 பேர் கூடி இருக்க சவையில ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து உனக்கு புள்ள குட்டி இல்லையா அது இல்லையா இது இல்லையான்னு கேட்கறது ஒரு பொழப்பா வச்சிருக்கேன். என்ன டீ எல்லாவளும் பாருங்க டீ. இனிமே ஏதாவது நல்லது கெட்டது நடக்க இடத்துக்கு வந்தேன்னா வந்தமா பொத்திட்டு அப்படியே போனமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு எந்த பிள்ளைனாலும் சரி ஏன் மருமகன் இல்ல எந்த பொட்ட பிள்ளைய பார்த்தாலும் சரி புள்ள குட்டி இல்லையா அது இல்லையா இது இல்லையான்னு கேட்டுக்கிட்டு இருந்திய. இன்னைக்கு பல்லு முடிஞ்சதே. இனி அதுக்கடுத்து கைய காலம் முடிச்சு தூரத்துக்கு விசிறியம் பாத்துக்கோ. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. 2 பேரும் சத்தம் கட்டாம அப்படியே பொத்திக்கிட்டு திரும்பி பார்க்காம பேர நிப்போம். போங்க அங்க இருந்தே வந்துட்டாள்வ திமிரிக்கிட்டு புள்ள இல்லையா குட்டி இல்லையான்னு. யோ வளர்ந்து கட்டவள இங்க வா. இப்ப நீ எதுக்கு கண்ணீர் வெடிச்சிட்டு நிக்க ஒரு படியா? என்னத்தே செய்ய என்னை அப்படி கண்ணீர் வெடிக்க வச்சுட்டாளுவோ. ஏன் உன் கண்ணை குத்தி விட்டாலும் கண்ணீர் வெடிச்சிட்டு நிக்க? என் மனசை குத்திட்டாள்வத்தே. அடே அப்பா யாருக்குமே மனசு இல்ல. இவ ஒருத்திக்கு தான் இருக்கு. அத அவ்வளோ குத்திட்டு போயிட்டாள்வலாம். இவ அழுதுட்டு கிடக்கா. எவ்வளே வீட்டுல நான் ஒரு வார்த்தை பேச முன்ன நீ எத்தனை வார்த்தை பேச என்ன வரத்து வருவ வீட்டுல? நான் ஒண்ணு சொல்ல முன்ன தாழ மாட்டா. இப்ப அவள்வ எங்கடா மட்டும் அவளோ தெரியாது. இங்க வந்து இருந்துகிட்டு ஒண்ணு இந்த அளவுக்கு பேச்சு பேசாள்வ. அவளோட ஏத்து ஒரு வார்த்தை பேசாம அழுதுகிட்டு நிக்கா. என்ன இழிவேளா பியா இழிவேளா உனக்கு? உங்ககிட்ட பேசிடலாம் தே. அவள் விட்ட பேச அளவலியா இருக்கு. ஏன் அப்ப மாமியானா உனக்கு எக்காலம் இறக்காரம் என்னனாலும் பேசலாம். அடுத்தவள பேச விட்டுட்டு உட்கார்ந்துக்கிடுவேன். என்னனாலும் பேசுங்க நான் அழுதுகிட்டு இருக்கம்னு வெக்கமா இல்ல? அவள் அப்படி பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசல அப்படின்னா அப்பவே நீ தைரியமா என்ன சொல்லணும்? எவ்வளா என் வீட்டு கதையை பத்தி பேச நீங்க யாருவளா? எனக்கு எப்ப புள்ள பத்துக்கிடணும் எப்ப என் பிள்ளைய வளர்க்கணும் ஆளாக்கணும்னு எனக்கு தெரியும். பொத்திக்கிட்டு அவ சோழி கதையை பாருங்கன்னு சொல்லியிருந்தா அவளை மூடிக்கிட்டு அப்படியே பேர்ப்பாளுவோம். அதை விட்டுட்டு அவளோட பேச விட்டு நீ இழிச்சிட்டு கிடக்க. நீ இழி எலி அவளோ கூட கொஞ்சம் குதூகலமா பேசாளுவோ. நானும் நீ வாயை துறப்ப ஏதாவது பேசுவேன் அப்படியே அவ்வளோ சரியாயிருவாள்வோ அப்படின்னு நான் வாயை மூடிட்டு புள்ள அழுதுருமேங்க கண்டி நான் வாயை பொத்திட்டு நின்னா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். உன் சத்தத்தையே காணல. அப்படியே அவ சொல்ல முன்ன உனக்கு கண்ணீர் தார தாரையா ஊத்திடுது. வீட்டுல மட்டும் குதிச்சுட்டு மாமியா கிட்ட சண்டைக்கு வரணும். அடுத்தவா பேச விட்டுட்டு அப்படியே உட்காந்துக்கிடுவேன். என்ன அப்படி இல்லத்தே. அவ்வளோ பேசின விஷயம் எப்படி நாம எதிர்த்து பேச முடியும்? சொல்ல போனா நான் குத்தவாளியா தானே இப்ப நிக்கேன். என்னத்த குத்துன வாளி குத்தாத வாளின்னு கிடக்க கூறுகட்டவள. நம்ம வீட்டு விஷயம் அது. எவ என்ன பேசுறதுக்கு என்ன இருக்கு அவளுக்கு என்ன தகுதி இருக்கு இதை பத்தி பேசக்கு? முதல்ல அழுதான் நிறுத்துவளா. எனக்கு எரிச்சலா இருக்கு. மூசு நீ மோரைய பருவம் மூந்தி நல்லா இருக்கே பார்க்க முடியாது. இல்ல இழுத்துக்கிட்டு வேற கிடக்கா. போதுமாத்தே? போதும். ஒரு இடத்துக்கு வந்தா 4 பேர் 4 விதமா என்னத்தையா பேசத்தான் செய்வாள்வோ. அந்தந்த இடத்துல அதுக்கு பதிலடி கொடுக்கணும். தேவையான இடத்துல பேசணும். பொண்ணா பிறந்தவா. தேவையில்லாத நேரத்துல எல்லாம் லொடலொடலொடன்னு பேசிக்கிட்டு தேவையுள்ள இடத்துல பொத்திக்கிட்டு இழிஞ்சிட்டு கிடக்க. உங்ககிட்ட எல்லாம் பேசி என்ன பிரயோஜனம் இருக்கு? சரி வா வீட்டை பார்த்து போவோம். இனி நீங்க நின்றுட்டு இருந்தனா திரும்ப இதே பேச்சு தான் வீட்டை சுத்தி வரும். பச்சை பிள்ளை இருக்க வீடு திரும்ப ஒரு மனசங்கடமா உள்ளதெல்லாம் வரக்கூடாது. அந்த பிள்ளை நல்லா இருக்குன்னா எல்லாரும் கலகலப்பா சிரிச்ச மேனிக்கு இருந்தா தான் நல்லது. நான் இங்க இருந்தது போதும். வீட்டை பார்த்து போவோம். தீவனம் தின்னுட்டியா திங்கலையா? சாட்டம் தே. சரி கிளம்பு வீட்டை பார்க்க போவோம். சரிம்மா எல்லாரும் இருங்க நாங்க போறோம்னா வீட்டுக்கு. நாங்களும் வந்துருந்தோம் சித்தி. ஏம்மா நீங்க எல்லாம் இருந்துட்டு வாங்களேன். ஏன்னா சித்தி வந்தாச்சு பிள்ளைய பார்த்தாச்சு சாப்பிட்டாச்சு பிள்ளைய செயின் கட்டி செஞ்சாச்சு. இனி இருந்த இடத்துக்கு நம்ம வீட்டை பார்க்க போக வேண்டியதான். அவ நித்யா மீஸ் அப்பா அங்கதான் இருக்காது. அவ இவ்வளவு தேவையான இருந்துச்சு என்ன பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவாங்க. நம்ம இங்க இருந்து என்னத்துக்கு போவோம். சரி அப்ப வாங்க யாரார் வரையில வாங்க போவோம். நானும் உங்க கூடயே வந்துருந்தேன்க்கா. சித்தி நான் வாரேன் வாங்க போவோம். சரி அப்ப எல்லாரும் கிளம்புவோன்னு அந்த பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடணும்ல. எட்டி எவ்வளோ கூப்பிடு. கவிதா
ஏ கவிதா. ஆச்சி பிள்ளைங்கம்மா. அவ தூங்கிட்டா ஆச்சி. அப்படியே மெல்ல மெல்ல தட்டி கொடுத்த பத்தில அப்படியே தூங்கிட்டா. அப்படியா? சரி சரி, அசதியா இருக்கும் பிள்ளைக்கு. எழுப்பிடாதேன்னா நல்லா மெதுவா தூங்கட்டும், யாரும் சத்தம் போட்டுறாதே அவ தூங்கும்போது. சரி ஆச்சி. சரிம்மா, நாங்க எல்லாரும் போயிட்டு வரோன்னு. ஏன் ஆச்சி அதுக்குள்ள போறியே? இன்னும் நேரம் இருக்குல்ல. அவையும் மண்டபத்துல இருந்து பால் வாங்கிட்டு வரேன்னு இருக்காவே. எங்க எல்லாரும் டீ காப்பி போட்டு குடிச்சிட்டு அப்புறம் போனா போதும். இருங்க, வாங்க உள்ள வாங்க எல்லாரும். இல்லம்மா, மணி இப்போ 4 பத்தியா. இப்போ யாரும் காப்பி டீலாம் குடிக்க மாட்டாவே. நாங்களாம் டீ காப்பி குடிக்கிறதுக்கு 5 5:30 ஆகும். நாங்கள் வீட்டில் போய் குடிச்சுக்கிட்டோம். நீ பிள்ளையே நல்ல முறையில் பார்த்துக்கோ. என்ன இருட்டிட்டுனா அவ்வளோ தூரம் போக முடியாதுன்னு பத்தியா, அதான் நேரத்தோட கிளம்புதோம். ஏச்சி அவன் வந்தவனே நீ ஏசோட எல்லாரையும் நேரத்தோட வீட்டுக்கு போய் சொல்லிட்டியான்னு? அதெல்லாம் ஏச மாட்டோம்மா, நாங்கள் சொன்னோம்னு சொல்லி இதெல்லாம் கேட்டுக்கிடுவோம். இல்ல ஆச்சி, அவன் வந்துட்டோம். ஒவ்வொருத்த ஒரு வார்த்தை சொல்லிட்டாது போங்க. அது வரைக்கும் இருங்க. இல்லை மக்களே, நாங்கள் போயிட்டு வரப்ப என் மவன் இங்கே தான் இருக்கான். அவன் கூட ஒத்தாசைக்கு வேலை பார்த்துட்டு சாயந்தரம் தான் வருவான். நாங்கள் எங்கனக்குள்ளே இருந்து இப்போ என்னையா வந்தாச்சு, பிள்ளையை பார்த்தாச்சு, பிள்ளையை நிம்மதியாக தூங்கிட்டு கிடக்கு. நாங்கள் இன்னும் உள்ளே வந்து சத்தம் போட்டு இருந்தோன்னா தூக்கம் கட்டுப்போம் பிள்ளைக்கு. அதனால நாங்கள் மெல்ல மெல்ல நடந்து போகிறோம். என்னம்மா, சரசு வீட்டுக்காரையும் சாந்தி வீட்டுக்காரையும் என் மவன் எல்லாரும் இங்கே தான் இருக்காவோ. எல்லா வேலையும் பார்த்துட்டு அவனுக்கு ஒத்தாசையாக இருந்து எல்லாம் செஞ்சுட்டு தான் வீட்டுக்கு வருவாவோ. அவன் எல்லாரும் வந்த பிறகு வேணா எல்லாரும் டீ காப்பி போட்டு குடிச்சிட்டு வேலையில பாருங்க என்ன. சரி ஆச்சி, நான் பார்த்துக்கிட்டேன். ஆனால் இப்படி போகணும்னு நிற்கல எல்லாரும். அதுதான் கொஞ்சம் சங்கடமா இருக்கு. சரி, இதில் என்ன இருக்கு மக்களே? வந்தாச்சு, பிள்ளையை பார்த்தாச்சு, சாப்பிட்டாச்சு, நீ கிளம்பி தான் வீட்டுக்கு போகிறோம். அதான் ஒன்றும் நினைக்காத என்ன. நீ அயிலும் சேர்ந்து பிள்ளையை கூட்டு வரனா வீட்டுக்கு வாங்க என்ன. சரி ஆச்சி. கவிதா போயிட்டு வரேன்னு. சரிக்கா, இருக்கலாம். எல்லாரும் போறோம்கிய. இன்னைக்கு போயிட்டு வரேன் கவிதா. அடுத்து இன்னொரு நாள் வரேன்னு. சரிக்கா. இந்த பிள்ளை என்ன எல்லாரும் போறாவுன்னு சொல்லவும் இருங்க 2 தடவை சொல்லிட்டு அந்த அன்னைக்கு போயிருங்கனுச்சு. ஏதாவது குழம்பு கூட்டு கொடுத்து விடலாம்ல? சரி, சின்ன பிள்ளை தானே, அவளுக்கு என்ன வவ தெரியும். நம்மளா கேட்டு வாங்கிட்டு போயிட வேண்டியதான். இப்போ சாம்பார் ரசம்னு வாங்கிட்டு போயிட்டோம்னா நாளைக்கு குழம்பு கறி வைக்க வேலையில மிச்சம். 200 ரூபா மொய்யை செஞ்சுக்கிட்டு எதுக்கு சும்மா போவானே. கவிதா. சொல்லுங்கக்கா. எல்லாரும் இப்படி ஒரே நேரத்தில் போறோம்னு ரொம்ப வருத்தமா இருக்கு என்ன கவிதா எனக்கு? ஆமாக்கா, எல்லாரும் இருந்தா எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும். வந்த உடனே சாப்பிட்டியே அந்த அன்னைக்கு கிளம்புதியங்க கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் நினைக்கா கைதா. மறுபடியும் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கி. நாங்கள் வந்து நாள் பூரா இங்கேயே இருக்கோம் என்ன? சரிக்கா. சரி, அதோட இவியலும் உன் வீட்டுக்காரன் கூட தான் வேலை பார்த்துட்டு இருக்காவோ? யாருக்கா? அதான் என் வீட்டுக்காரரு. அவரும் உன் வீட்டுக்காரன் கூட தான் காலையிலேருந்து வேலை பார்த்துட்டு இருக்காவோ. பார்த்துக்க, வீட்டுக்கு வரும்போது எதுவும் குழம்பு கறியிலே பாயாசம் ரசாயனமும் மிஞ்சிச்சுன்னா அவர்கிட்ட கொடுத்து விடணுமா? சரிக்கா. எதுக்கு சொல்றோம்னா, குழம்பு கறியில வீணாக்க கூடாது. எத்தனை பேர் சாப்பாடுக்கு கஷ்டப்படியாவே. அப்படி இருக்க பட்சத்துல நம்ம வந்து சாப்பாடெல்லாம் வீணாக்க கூடாது. பத்தி எவ்வளவு மிஞ்சினாலும் கொடுத்து விட்டுறேன். நான் ஒண்ணுமே நினைக்க மாட்டேன். சரிக்கா, நான் கண்டிப்பா அந்த அண்ணன் கொடுத்து விடியே. சரி சரி சரி, நான் போட்டா? பார்த்து போயிட்டு வந்தக்கா. சரி, வரேன்னு. என்ன கவிதா? ஏக்கா வாங்க. என்னக்கா இவ்வளவு நேராகி வந்திருக்கியா? அப்படியே வரலாம்ல? கொஞ்சம் வேலை இருந்ததுமா, ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருந்தது. போயிட்டு அதுக்கப்புறம் வர்றதுக்கு நேரம் ஆயிட்டு. அப்படியா? நீங்க வருவியான்னு நாங்க எதிர்பார்த்துட்டே இருந்தோம். எல்லாரும் வந்துட்டு போயிட்டாவே. இப்ப நீங்க கடைசியா தான் வந்திருக்கீங்க. வாங்க உள்ள வாங்கக்கா. வாரம்மா. இருங்கக்கா. இவ்வளவு நேரம் ஜேன்னு ஒரே கூட்டமா அளவலா இருந்தாவோ. இப்பதான் எல்லாரும் வீட்டுக்கு போனாவோ. நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க. அப்படியா? எல்லாரும் அதுக்குள்ள போயிட்டாவளமா? ஆமாக்கா, கொஞ்ச நேரம் இருங்கன்னு சொன்னேன். அவ எல்லாரும் 4 மணி ஆயிட்டு வீட்டுக்கு போறோம்ட்டு போயிட்டாவ. சரி சரி, காலையிலேயே வந்திருப்பாவலம்மா, அதான் நேரத்தோட போயிருக்காத. இருங்கக்கா, ஏன் நின்றுகிட்டே இருக்கிய? உட்காருங்க. தம்பி உட்காருப்பா. பிள்ளைங்கம்மா அலைய காணும். அவ இவ்வளோ நேரம் ஒரே அழுவக்கா. அதான் இப்பதான் செத்த தூங்குதா. அப்படியா? தூங்கட்டும். நாங்க சத்தம் போட்டு அவ எந்திரிச்சிரேன்டா. ஏக்கா, மண்டபத்துல போய் சாப்பிட்டு வாங்களேன். வேண்டாமா, நாங்க மத்தியானமே சாப்பிட்டுட்டோம். மெனக்கட்டு ஐலு வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு வந்தா பத்தியா, ஒரு எட்டு தலையை காட்டிட்டு வருமே, பிள்ளையை பார்த்துட்டு வருமே தான் வந்தோம். சாப்பாடெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, அவனை வரச்சலையும் பார்த்துட்டு போறோம். அது இனிமேதான் மண்டபத்துல இருந்து வருவாக்கா. கவிதா, நான் வந்துட்டாவோ. எங்க உள்ள வாங்க, மல்லியாக்கா வந்திருக்காவோ. வாசிவா வாங்கக்கா. ஏன்க்கா இவ்வளவு நேரம் ஆக்கிட்டியா? காலம்பரம் வந்திருக்கலாம்ல. காலையிலேயே ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும்னு நினைச்சோம்னே, அது அப்படியே நேரம் ஆயிட்டு பார்த்துக்கோ. ஆமா, வேலை முடிதக்கே நேரம் ஆயிட்டு. சரி அப்படியே வீட்டுக்கு போயிருவோம்னு தான் நினைச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தோம், சரி நீ அவ்வளவு தூரம் வந்து சொல்லிட்டு வந்திருக்க அப்படின்ட்டு தான் சரி பிள்ளை முகத்தையாவது பார்த்துட்டு வருவோம் அப்படின்ட்டு வந்தேன். சரிக்கா, வாங்க சாப்பிட உட்காருங்க. இன்னும் மண்டபத்துல எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன். நீ வீட்டுல உட்காந்து சாப்பிடுங்க. வேண்டாம் மக்களே, வயிறு முட்டை சாப்பிட்டு தான் வந்தோம். எக்கா, விசேஷ வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடாம எப்படிக்கா போவியா? 2 பேரும் இருங்க. ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுங்க. இம்புட்டு சாப்பிட்டா போதும். இல்லண்ணே, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எதுவும் நினைக்காது. சாப்பிடுற மாதிரி இல்லை இப்போ, அதான் வேண்டாங்க. வேணா ஆளுக்கு ஒரு கப்பு பாயாசம் மட்டும் தாப்பா, குடிச்சுக்கிட்டு தான் வந்த நேரத்துக்கு இனிப்பு சாப்பிட்டு போன மாதிரி இருக்கும்ல. சரிக்கா, அப்ப பாயசம் எடுத்து தரேன், சாப்பிடுங்க. என்னப்பா சின்ன பொண்ணு அம்மாலாம் வந்துட்டு போயிட்டாவளோ? ஆமாக்கா, அது என்ன இவ்வளவு நேரத்துக்கு போய்கிட்டு போகணும்னு நான் நினைக்கவே இல்லை. இருப்பாவுன்னு தான் நினைச்சேன். கடைசி வந்து பார்த்தா வீட்டுக்கு போயிட்டாவன்னு சொல்லியா கவிதா. நான் எவ்வளவோ சொன்னோம்னே, இருங்க எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் காபி டீ போட்டு குடிச்சிட்டு போலாம்னு. கேட்கவே இல்லை. போறோம்ட்டு போயிட்டாவோ. சரிம்மா, நேரம் ஆகுதுல, அதான் போயிருப்பாவ. என்ன குழந்தையும் சாந்தி வந்துட்டு போயிட்டாளா? ஆமா மீனியா, அவளும் ஆளோட தான் வந்தா. அப்படியே வீட்டுக்கு போயிட்டான்னு நினைக்கேன். சரி சரி, பிள்ளைய கூட்டு வந்தேலாம் 2 பேரும்? ஆமா மீனி, கூட்டு வந்தோம். பிள்ளையும் சாப்பிட வச்சு கூட்டு போயிருப்பா.
சரி சரி. ஏக்கா இந்தாங்கக்கா. ஐயு யாரே உள்ள வாங்க. சார் வாங்க சார் வாங்க. நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். வரவே மாட்டீங்களான்னு நினைச்சேன். நானும் வர முடியுமோ என்னமோ தான்ப்பா நினைச்சேன். அப்புறம் டைம் இருந்தது, சரி ஒரு எட்டு வந்துட்டு வரலாமே அப்படின்னு தான் வந்தேன். குழந்தைங்க நல்லா இருக்கா? நல்லா இருக்கா சார், தூங்கிட்டு இருக்கா. வாங்க வந்து இருங்க. கவிதா சீக்கிரமே சேர் எடுத்துட்டு வா, சார் உட்காரட்டும். அந்த வாரேங்க. வாங்க சார், வந்து உட்காருங்க. இருங்க சார். இந்த ஆளு யாரா இருக்கும் ராசு? இந்த தாங்கியா தெரியலனே, எதுவும் தெரிஞ்சவளா இருப்பாவோ போல. சார் வாங்க சார், சாப்பிட்டு போவோம். வேண்டாம் இல்லை, நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். அப்ப ஏதாவது குடிக்கீங்களா சார்? ஒன்றும் வேண்டாப்பா, தண்ணி மட்டும் கொடு போதும். கவிதா போய் தண்ணி எடுத்துட்டு வா. இந்த போறேங்க. என்ன இவங்க தானே நம்ம வேலை பக்கம் கடை ஓனரு. ஃபங்க்ஷனுக்கு வரது சந்தேகமா தான் இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருந்தாவ. மெனக்கட்டி இப்ப வந்திருக்காவ. வணக்கம் சார். மேடம் வரலையா சார்? அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால அவ வரல. நானும் அவளை மட்டும் வந்தோம். அவங்கள காணும் சார். வாசல்ல பூ கலர் கலரா பூத்து இருந்ததுல, அதை பார்த்துட்டு அப்படியே நின்னா. இப்ப கூப்பிட்டா வருவா. மகா உள்ள வாமா. மகாவா? நம்ம பஸ்ல பார்த்த பிள்ளை பேரு மகா தானே. இப்ப எங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காளோ தெரியல. நானும் அவளை தேடி தேடி 2 நாளா அலைஞ்சிருக்கேன். அந்த தெருவுலையும் ஆளையே காணும். மகா உள்ள வாமா. இந்த வாரேப்பா. உள்ள வாங்கம்மா. வாரேன். பாப்பா என்ன செய்றா? நல்லா இருக்காளா? நல்லா இருக்கம்மா, தூங்கிட்டு இருக்கா. இப்ப கொஞ்ச நேரத்துல எந்திரிச்சிருவா, பாக்கலாம். எங்கிருந்தாய் நான் மண்ணில் பிறந்திடும் போது, இருந்தாய் நான் கொஞ்சம் வளர்ந்திடும் போது, எங்கேயோ பிறந்தாயடி எங்கேயோ வளர்ந்தாய், இன்று என் முன்னால் நீயாய் வந்தாய்.